सुते देवे गौरवाय निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहुधा सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घायते कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Om Namo Bhagavate Vasudevaya. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Bhagavata Pratane Sarva Sastrapti Biyuksha Sharva Vedeha Satpala Sarva Siddhanta Ratnatya Sarva Lokaiga Triprada Sarva Bhagavata Prana Srimad Bhagavata Prabhu Karidurvanto Daditya Sri Krishna Parivartita परमानंद पाठाय प्रेम भक्षाक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मत्येह बन्धो मत्सङ्गे मद्गुरो मन्महातन मद्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु तदाहि अधिनोत्साताः मुञ्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुरा हरे कृष्णा மொழிபெயர்ப்பு ஹரே கிருஷ்ண. படிமது சரிங்க மாதாஜி. ஹரே பிரணாம்ஸ் கிருஷ்ணா. மாதா. பிரணம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா தேங்க்யூ மதுஜி. இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் ஸ்லோகம் மாதாஜி 17. இன்னைக்கு 17 ஆமா மாதாஜி. ஓகே, 2வது பேரால் இருந்துங்களா? ஆமாங்க மாதாஜி. பக்திக்கு வரும்போது என்னென்ன தடைகள் வரும், 3 விதமான துன்பங்கள் வரும்னு சொன்னீங்க மாதாஜி. சரிங்க. பகவான் அளவற்ற கருணை உடையவர். அவர் அறியாமையினாலும் உலக நன்மைகளிலும் மேலுள்ள ஆசையினாலும் வந்த ஒரு பக்தனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதோடு ஒரு தாய் பசு தன் கன்றுக்கு பால் கொடுத்து பாதுகாப்பது போல பக்தனுக்கு அனைத்து பாதுகாப்புகளையும் அளிக்கிறார். ஒரு பக்தனுக்கு பௌதீகமாகவும் அனைத்தும் கிடைக்கிறது, ஆன்மீகமாகவும் அனைத்தும் கிடைக்கிறது. எல்லாரும் தவறா புரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ணர்கிட்ட வந்தா அவர் எல்லாம் புடிங்குவாரு அப்படின்னு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கிருஷ்ணர் எப்பொழுதும் அனைத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அப்ப எப்படி ஒரு பசுவானது தன் கன்றுக்குட்டியை பாதுகாக்கிறதோ அது மாதிரி. அப்ப அதன் மூலமாக, பகவானோட கருணை மூலமாக அவன் படிப்படியாக எந்தவித இடையூறுமின்றி பகவானை அணுகலாம் அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. எந்தவித இடையூறுமின்றி. அப்போ நிறைய அப்டிகல்ஸ் நம்ம லைஃப்ல வரும். ஒரு பக்தி தொடங்குறப்பவே நாம பல தடைகளை தாண்டிதான் வர்றோம். ஆனா அந்த தடைகளை எல்லாம் பகவான் தன் பக்தன் எவ்வாறு என்னை அணுகிறான், உறுதியா இருக்கானா இல்லையாங்கிறத பொறுத்து அந்த தடைகளை எல்லாம் நீக்கிடுறார். அப்போ ஒரு பக்தன் பக்தி தொண்டில் கவனமுடையவனாக இருத்தல் வேண்டும். நம்ம ஏற்கனவே பேசினோம். பக்திக்கு வந்தா உடனே எல்லாம் நல்லா ஆயிடும், நம்மளுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு வருவோம். அது இல்யூஷன், அறியாமை. பக்திக்கு வந்தாலும் அங்க பிரச்சனைகள் இருக்கும்.
ஆனா ஜட உலகத்துல இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள், சான்ஸே கிடையாது. ஜட உலகத்துல மறுபடியும் பிறந்து பிறந்து இறக்குறது, இந்த உடல்னால எவ்வளவு சிரமப்படுறோம். உடல்னு எடுத்தா அதுல எவ்வளவு பிரச்சனைகள். சோ ஒரு புத்திசாலி என்ன பண்றான், இந்த பிறவாமை உடல் எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான். பர்மனன்ட் சொல்யூஷன், டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது. இப்போ ஒரு டேப் வந்து உங்களுக்கு உடைஞ்சிருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு துணியால இல்ல கயிற்றால இல்ல ஏதாவது ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டுவீங்க. ஆனா அது சிறிது நேரத்துக்கு தான். அப்புறம் ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அந்த பைப்பையே மாத்தணும். இல்ல அப்படியே விட்டீங்கன்னா அந்த பைப் ஃபுல்லா உடைஞ்சு உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா தண்ணியும் போயிடும். அது போல நாம வந்து உறுதியா இருக்கணும் அப்ப பக்தியில. இப்ப பக்தனிடம் அநேக தவறுகள் இருந்த போதிலும் கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்டி அவனை படிப்படியாக பக்தி தொண்டின் உச்சநிலைக்கு உயர்த்துவார். ஏன்னா இங்க வர்றவங்க எல்லாருமே தவறு செஞ்சுதான் வர்றோம். ஜடவுலகுக்கு தவறு செய்யாம யாரும் பெருக்கிறது கிடையாது. மூணு எல்லா விதமான தவறுகளும் எல்லாரும் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வந்து யாருமே தவறு பண்ணாத மாதிரி நடிக்கிறோம். ஏன்னா இந்த ஜட இயற்கை அப்படித்தான் நம்மளை ஏமாத்துது. ஏன்னா 3 குணங்களுக்கு உட்பட்ட நாம் தவறு செய்தே ஆக வேண்டும். 4 குறைகள் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, தவறு செய்யும் இயல்புடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை உடையவர்கள், மாயைக்குட்பட்டவர்கள் அப்படின்னு 4 விதமான குறைகள் இருக்கு. அதனால இங்க யாருமே பியோர் கிடையாது ஜட உலகத்துல. ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற மூத்த பக்தர்கள் அவர் கூட சில சமயம் தவறு செய்ததா சொல்றாரு. சோ நம்ம வந்து ரொம்ப இந்த உலகில, அதாவது பகவானை தவிர எல்லாருமே முக்குணங்கள்ல ஈடுபட வேண்டி இருக்கு. மாயினோட மயக்கத்திற்கு உட்படுகிறோம். ஈவன் சிவபெருமான் பிரம்மா கூட அது விதிவிலக்கு கிடையாது. இப்ப துருவ மன்னரால் பகவான் இங்கு புருஷார்த்த மூர்த்தி, அதாவது வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்று அழைக்கப்படுகிறார். புருஷார்த்த மூர்த்தினா அவர்தான் கடைசி, என்றும் அவர்தான், ஆரம்பம் அவர்தான், முடிவு அவர்தான், எல்லாம் அவர்தான். இப்ப புருஷார்த்தம் அப்படின்னா நம்ம 4 வித புருஷார்த்தங்கள் பார்த்திருக்கோம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. அப்ப நல்வினைக்கான பிரார்த்தனைகள் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கமுடையது. மேலும் ஒருவன் வெறுப்புற்று தனது அனைத்து முயற்சிகளுக்கு அப்பாலும் தனது புலன்களை திருப்திப்படுத்த முடியாத போது அவன் முக்தி அல்லது உலக வாழ்விலிருந்து விடுதலை என்பதை விரும்புகிறான். யாரு வந்து தன்னோட வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, எப்ப பாரு இதைவே திரும்ப திரும்ப இதைவே செய்யறதா அப்படின்னு யாரெல்லாம் வெறுத்து போறாங்களோ அவங்க எல்லாம் முக்திங்கிற இதுக்கு தள்ளப்பட்டு உலக வாழ்க்கையை வெறுத்து காட்டுல போய் உக்காந்து என்னதான் இருக்கு இந்த உலகத்துல, எதுக்காக நாம பிறந்தோம் அப்படின்னு தவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு அருவவாதியாக அவங்க வந்து விடுதலை பெறுவாங்க. ஆனா பக்தினால கிடையாது, பகவான் கிட்ட உலகத்தின் மேல வெறுப்பு, அதனால அவங்க வந்து யோகிகள் ஆகுறாங்க. அப்போ உண்மையான இறுதி லட்சியம் அப்படின்னா கடவுளை உணர்வதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒருவருக்கும். ஜீவேன சொரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச, அதை உணர வேண்டும். அதாவது வாழ்வின் இறுதி லட்சியம் என்று நிறைய பேர் லட்சியம் என்ன கேட்ட, டாக்டர் ஆகுற, வக்கீல் ஆகுற, இன்ஜினியர் ஆகுற. சரி அதுக்கப்புறம் என்னையா பண்ற, நான் அப்புறம் அதுக்காக நான் பாடுபடுறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ற, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற, குழந்தை பெத்துக்கிற, அதுக்கப்புறம் என்ன பண்ற, குழந்தைக்கு கல்யாணம் பண்ற, அதுக்கப்புறம் என்ன பண்ற, அப்புறம் எனக்கு வயசாயிருச்சு ரிட்டையர்மெண்ட். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ற, அப்புறம் முதுமை மரணம், அதுக்கப்புறம் என்ன பண்ற தெரியாது. ஏன்னா அவனோட லட்சியம் ஒரு குறிப்பிட்ட அளவு, விட்டில் பூச்சி வாழ்க்கையில ஒரு ஒரு காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னமே தெரியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவங்க வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. அதனால்தான் பகவான் சைத்தன்யர் முழுமுதற் கடவுளிடம் பொருள், வளம், புகழ் மற்றும் அழகான மனைவி போன்றவற்றிற்கான ஆசிகளை கேட்கக்கூடாது என்று நமக்கு போதிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா பகவான்கிட்ட அழியாத செல்வம் அதெல்லாம். ஆனா நம்ம எல்லாம் புகழ் பெறுகிறோம் அப்படின்னா, ஒரு அழகா இருக்கிறோம் அப்படின்னா புகழ் கொஞ்ச நாளைக்குதான், அப்புறம் நம்ம தூற்ற ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா அதனால பொறாமை வரும். நம்மளுக்கெல்லாம் புகழ் வந்தா மற்றவங்களுக்கு பொறாமை வரும். அதனால என்ன பழி போடலான்னு காத்து கிடப்பாங்க. ஜட உலகுல அழகுங்கிறது நிலையானதல்ல. போன வருஷம் அழகி போட்டியில தேர்ந்தெடுத்தவங்க, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தவங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தோலெல்லாம் சுருங்கி கண்ணெல்லாம் மங்கி ரொம்ப ஒரு மாதிரி மாறி இருப்பாங்க. ஏன்னா உடல் மாறக்கூடியது. கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஒரு தீரன் இதை தெரிஞ்சிருப்பான். இப்ப இதெல்லாம் மாறக்கூடியது. ஆனா துருவ மன்னர் அதெல்லாம் கேட்கல. துருவ மன்னர் உலக நன்மையிடத்தில் விருப்பமுடையவர் என்பதை உணர்ந்திருந்தாலும் பகவானின் பாதுகாப்பினை விரும்பினார். முதல்ல அவர் எதுக்கு ஆசைப்பட்டார்? எனக்கு பெரிய ராஜ்யம் வேணும், எங்க தாத்தாவோட பிரம்மாவோட பெரிய ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். ஆனா பகவானை பார்த்த உடனே அவரோட களங்கங்கள் மறைந்து விட்டது. எப்படி நாரத முனி ஒரு செகண்ட் தான் பார்த்தார். ஆனா அதே எண்ணம் அவருக்கு மறுபடியும் அந்த ரூபத்தை எங்க பாப்போம் எங்க பாப்பனோ அப்புறம் எல்லா பக்கம் தேடி தேடி அலையறார். அங்க ஓடுறார், இங்க ஓடுறார், பாலைவனத்துல காடு மேடு பள்ளம் ஆறு குட்டை குளம் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போறார். எங்க இருக்காருன்னு. ஆனா பகவான் தோன்றவில்லை. உனக்குள்ள பௌதிக கலங்கங்கள் இருக்கு, அதனால உன்னை பியூரிஃபை பண்றதுக்காக என்னை நினைத்து தியானம் பண்ண, அடுத்த பிறவியில நான் உனக்கு அந்த பாக்கியத்தை தரேன்னு நாரத முனிக்கு சொன்னார். அப்போ ஒரு சிறு களங்கம் இருந்தா கூட நம்மளுக்கு மறுபடியும் இந்த உலகில்தான் இருக்கணும். அதனால்தான் பக்தி தொண்டின் பாதையிலிருந்து உலக ஆசைகளால் தடம் மாறுவதோ அல்லது தவறாக வழிகாட்டுதலுக்கு ஆளாவதோ முடியாது என திருமகராஜன் நினைக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 18. மைத்ரேய உவாச்ச அதாபிஷ்டுத ஏவம் வை சத் சங்கல்பேன தீமதா பிரத்யானுரக்தோ பகவான் பிரதிதினம் ஏதம் அப்ரவீத். ஹரே கிருஷ்ணன். படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறினார். அன்பார்ந்த விதுரனே, உள்ளத்தில் நல்லெண்ணமுடைய துருவ மன்னர் தன் வழிபாட்டினை முடித்தவுடன் தன் பக்தர்களிடமும் ஊழியர்களிடமும் மிகுந்த அன்புடைய பரமபுருஷ பகவானான முழுமுதற் கடவுள் அவரை பாராட்டி பின்வருவனவற்றை கூறினார். ஹரே கிருஷ்ணன் மதஜி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணன் மதஜி. மைத்ரேய முனிவர் சொல்றார் விதுரர்கிட்ட, உள்ளத்தில் நல்லெண்ணமுடைய துருவ மன்னர் தன் வழிபாட்டினை முடித்தவுடன் தன் பக்தர்களிடமும் ஊழியர்களிடமும் மிகுந்த அன்புடைய பரமபுருஷ பகவானான முழுவதற் கடவுள் அவரை பாராட்டி சொல்றாரு. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். 19. ஸ்ரீ பகவான் வாச்ச வேதாஹம் தேவ்யவாஷிதம் ஹிருதி ராஜன்ய பாவக தத் பிரயச்சாமி பத்ரம் தே துராபம் அபிஷுக்ருத. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன் மதஜி. படிக்கிறேன் மதஜி. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் கூறினார். அன்பார்ந்த அரசகுமாரா துருவனே, புனிதமான விரதங்களை நீ நிறைவேற்றி இருக்கிறாய். உனது உள்ளத்தில் உள்ள ஆசையாதென எனக்கு தெரியும். உன் ஆசை பேராசையாகவும் நிறைவேறுவதற்கு அறியாததாயினும் கூட அது நிறைவேறுவதற்கு நான் துணை புரிவேன். உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். பொருளுரை. தனது பக்தனிடம் மிகவும் கருணையுடையவரான பகவான் துருவ மகாராஜனிடம் உடனே கூறினார், உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாவதாக என்று. உண்மை என்னவென்றால் துருவ மன்னர் உலக நன்மைகளுக்காகத்தான் பக்தி தொண்டு புரிந்ததை எண்ணி மனதினுள் மிகவும் அஞ்சினார். கடவுளின் மீதான அன்பு நிலையினை அடைவதற்கு இது அவருக்கு தடையாக இருந்தது. பகவத்கீதையில் 2.44 போகைஸ்வரிய பிரசக்தானாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக இன்பங்களினிடத்து அடிமையானவன் பக்தி தொண்டினால் ஈர்க்கப்பட மாட்டான். துருவ மன்னர் பிரம்மலோகத்தை விட மிகப்பெரிய பேராசையை தன் மனதில் விரும்பினார். இது ஒரு சத்திரியனுக்குரிய இயற்கையான ஆசையாகும். அவர் 5 வயது குழந்தையாதலினால் அக்குழந்தைக்குரிய நிலையில் தன் தந்தையை விட, தாத்தாவை விட, கொள்ளு தாத்தாவை விட தான் பெரிய அரசினை பெற வேண்டுமென்று விரும்பினார். அவர் தந்தை உத்தானபாதன் மனுவின் மைந்தன். மனுவோ பிரம்மதேவனின் மைந்தன் ஆவார். துருவன் மிக சிறந்த தன் குடும்ப உறுப்பினர்களை மிஞ்ச வேண்டும் என்று விரும்பினார். துருவ மன்னரின் குழந்தைத்தனமான பேராசியனை பகவான் நன்கு அறிவார். ஆனால் பிரம்மதேவனை விட மேலான நிலையினை துருவனுக்கு அருள்வது
அருள்வது எவ்வாறு சாத்தியமாகும்? துருவ மன்னர் தன் அன்பினை பெறுவதற்கு எத்தடையும் இல்லை என்று பகவான் அவரிடம் உறுதி கூறினார். துருவ மன்னர் தன் மனதில் குழந்தைத்தனமான ஆசைகள் கொண்டதற்காக வருந்த வேண்டாம் என்றும், அதே சமயம் அவர் தன் மனதில் சிறந்த பக்தனாக வேண்டும் என்று விரும்பியதாகவும் கூறி பகவான் அவரை ஊக்கப்படுத்தினார். பொதுவாக பகவான் தன் பக்தனுக்கு அவன் விரும்பினாலும் கூட உலக வளங்களை பரிசாக அளிப்பதில்லை. ஆனால் துருவ மன்னரது நிலையோ வித்தியாசமானது. அவர் பௌதீக செல்வத்தை உடையவராக இருந்தாலும் கடவுளின் மீது கொண்ட அன்பிலிருந்து ஒரு நாளும் மாறாத மிக சிறந்த பக்தராவார் என்பதை பகவான் நன்கு அறிவார். ஒரு பக்தன் பௌதீக இன்பங்களுக்குரிய வசதிகள் அதிகம் உடையவனாக இருந்தாலும் கடவுளின் மீது அன்பும் செலுத்துவான் என்று இதனால் தெரிகிறது. இது துருவ மகாராஜா விஷயத்தில் விளக்கமளிக்கப்பட்ட ஒன்றாகும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க துருவ மகாராஜா யாருடைய குழந்தை? ஒரு பக்தையோட குழந்தை. சோ ஒரு பக்தையோட குழந்தை அப்படிங்கிறதுனால, குழந்தைங்கிறத அந்த உறவு முறையை விட்டு ஒரு பக்தை சொல்றா, நீ உனக்கு எது வேண்டுமானாலும் முழுமுதற் கடவுளை நாடு அப்படின்னு. சோ ஒரு பக்தையால் சொல்லப்பட்டதுனால அவருக்கு அந்த வார்த்தைகள் உள்ள ஆழமாக பதிந்தது. இதுவே அந்த துருவ மகாராஜாவோட அம்மா ஒரு சாதாரண லேடியா இருந்தா, அதாவது பௌதிகத்தில் ஆழ்ந்திருப்பவளா இருந்தா, அவ சொல்லும் வார்த்தைகள் அந்த உள்ளத்துல இறங்கி இருக்காது. அதனாலதான் ஒரு பக்தரிடமிருந்து பாகவதம் கேட்க வேண்டும், பகவத்கீதை கேட்க வேண்டும். நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க பாகவதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. நீங்க யூடியூப் திறந்தீங்கன்னா அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்றோம். ஏன்னா அவங்க எல்லாம் காசு வாங்குறாங்க. காசு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பைகாட் பண்ணி ரைம்ஸ் சொல்ற மாதிரி அதுக்கு 4 விளக்கங்கள் சொல்லி கவர்ச்சியா சொல்லுவாங்க. ஆனா உள்ளத்துல அந்த பக்தி இருக்காது. அப்ப அந்த யார் சொல்றாங்களோ, எந்த மூடுல சொல்றாங்களோ அதுதான் அவங்க கேட்கறவங்களுக்கும் அந்த மாதிரிதான் இறங்கும் உள்ளத்துல. உள்ளத்துல இறங்காது, இடது காதுல வாங்கி வலது காதுல அப்படியே போயிடும். ஆனா கேட்கறப்ப ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வெளியில வந்தா எப்படி ஒரு சினிமா பார்ப்போம், சினிமா பாக்குறப்போ அதுல ஆழ்ந்து இருப்போம், அப்படியே லயித்து இருப்போம், அந்த உலகமே வேற. ஆனா வெளியில வந்தா மறுபடியும் என்னாகும், பழையபடி மாறிடுவோம். அது போல இந்த பாகவதம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா உள்ளத்துல அது இறங்கி இருக்காது. ஆனா ஒரு பக்தனிடம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அது அவனுக்கு உள்ளத்துல அமிர்தம் போல இறங்கி அவனுக்கு அவ்வளவு சுவை மட்டும் அல்ல, அவனது உணர்வுகளும் மாறிவிடும். இதுதான் பக்தரிடம் கேட்பதற்கும் பக்தர் அல்லாதவரிடம் கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இங்க சுனிதி யாரு அப்படின்னா பக்தை. அதனால அவ சொல்றது அவருக்கு அவ்வளவு உள்ளத்துல ஏறிடுச்சு. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் தான் நான் வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் பண்றார். அதன் தவத்தில் வெற்றியும் பெறுகிறார். ஒரு சின்ன பையன் அவ்வளவு வைராக்கியமா, ஏன்னா அவன் ரஜோகுணம் சத்திரியன், அதனால அவ்வளவு வைராக்கியம் அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு சத்திரியன் சீண்டினா என்ன பண்ணுவான், உடனே சண்டைக்கு வருவான். ஏன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல ஒரு சத்திரியன் பல மனைவிகளை வைத்துக் கொள்ளுவது, அதெல்லாம் சாஸ்திரத்துல அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு சத்திரியன் அரசன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் நிறைய மனைவிகளுக்கு. இதே ஒரு சாதாரண குடியானவனோ இல்ல தமோ குணத்துல இருப்பானோ அவனுக்கு அந்த 4-10 பொம்பளைகளை வச்சு பராமரிக்க தெரியாது. ஆனா ஒரு சத்திரியன் பராமரிக்க முடியும், ஏன்னா அதுக்குரிய செல்வம் இருக்கு, அதுக்குரிய குணம் இருக்கு. அப்போ அந்த அரசர்களுடைய கடமை இன்னொன்னு என்னன்னா ராஜ்யத்தை விரிவாக்குவது. அப்ப துருவ மகாராஜா கேட்டது இங்க தப்பே கிடையாது, எனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு. என் தாத்தாவோட பெரிய ராஜ்யம் வேண்டும். தாத்தா யாரு, பிரம்மதேவர். இவர் யாரு, உத்தானபாதனுடைய மகன். உத்தானபாதன் மனுவோட மகன். இப்படி என்னோட தாத்தாவோட பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்கிறார். ஆனா அது சாத்தியமா கிடையாது. ஆனாலும் பகவான் இங்க என்ன பண்றார், நம்ம பகவத்கீதையில படிச்ச மாதிரி 9:22 அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாஷதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு. அப்போ என்கிட்ட நல்லா பக்தி பண்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்கள்ட்ட இருக்கிறதையும் காத்தும் நான் பரிபாலிக்கிறேன்னு சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. அப்ப இருக்கிறத எடுத்துக்குவாருன்னு சில நினைக்கிறாங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்தா கிருஷ்ணர் எல்லாம் புடுங்கிக்குவாரு. அது அவங்க மனோபாவத்தை பொறுத்து. யார் ஒருவன் என்னிடம் திரும்பி பார்க்கவில்லை நினைக்கிறாரோ, அதாவது உள்ள போயாச்சு,
ஆனா திடீர்னு செல்வம் வந்த உடனே கடவுளை மறந்துடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்றார்? மறுபடியும் அவரை நோக்கி திருப்பதற்காக சில சங்கடங்கள், சில தர்ம சங்கடங்களை தர்றார். அப்ப என்ன பண்றாங்க? நிறைய பேர் அப்படித்தான் பகவான்கிட்ட வர்றாங்க. ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப அப்படின்னு. செல்வம் வேண்டும் அப்படிங்கிறவங்க, கேள்வியுடையவர்கள், ஞானத்தை தேடுபவர்கள், துயருறுபவர்கள், இந்த மாதிரி 4 பேர் பகவானை தேடுறாங்க. அப்ப சிலர் வந்து செல்வத்தை தொலைச்சிட்டு, ஐயோ கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு கோயில் கோயிலா ஓடுவாங்க. கடைசியில கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணாகதி அடைவாங்க. ஏன்னா பகவான் அவங்களை இழுக்கறதுக்கு வேற வழி இல்ல. பல ஜென்மம் ஆயிருச்சு, நீயே இன்னுமே நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்க. ஏன்னா பகவான் காத்து கிடக்கிறார் தன் குழந்தைகள் எப்பொழுது தன்னை நாடி வரும் அப்படின்னு. இப்ப ஒரு பெரியவங்க, பிள்ளைகளை பெற்றவங்க, அந்த தாய் தந்தையர் வந்து தன் குழந்தை தன்னை விட்டு பிரியறத என்னைக்குமே விரும்புறது கிடையாது. ஆனா அந்த பையன் என்ன பண்றான்? நீ என்ன என்னை பாக்குறது? வளர்ந்த உடனே சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிடுறான். சிறகு முளைக்கிறதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கான். ஆனா என்னைக்கு அவனுக்கு ஒரு செல்வாக்கு வந்ததோ, செல்வம் வந்ததோ, உடனே தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு தனியா போக ஆரம்பிச்சிடுறான். ஆனா அந்த தாய் தந்தையர் ஏங்கி கிடக்குறாங்க, எப்ப என் குழந்தை எங்கிட்ட திரும்பி வருவான். அது போல பகவான் நம்மளுக்கு மாதா தாத்தா பிதா மகக எப்பொழுதுமே ஏங்கிட்டு இருக்கார். எப்ப என் குழந்தை திரும்பி வருவான். நாமளா ஜட உலகில இருந்துட்டு அவரை மறந்து அனுபவிக்கணுங்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கோம். எப்போ? பல ஜென்மங்களாக, அனாதிர் பகிர்முக, பல 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 ஜென்மங்களாக இங்க வந்துட்டு திரும்பி போக வழியும் தெரியல. இந்த மாயில கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நாமெல்லாம் சில சமயம் முழிச்சிட்டு இருக்கிறோம். சில சமயம் ஒரு சிறு என்ஜாய்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா அதுல மூழ்கி போயிடுறோம். ஆனா இதெல்லாம் மாயையோட வேலை. நாம் தவறாக புரிந்து கொண்டு நமது இந்த ஜட வாழ்வு நிலையென்று எண்ணி இதுலயே ஆழ்ந்திருக்கிறது. இப்ப துருவ மன்னர் தன் அன்பினை பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு இங்க. ஏன்னா உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன். ஆனா துருவ மன்னரோ, வேண்டாம், எனக்கு நான் குழந்தைத்தனமா ஆசைப்பட்டுட்டேன், உங்க மேல எனக்கு பக்தி வேண்டும், பக்தர்களோட தொடர்பு வேண்டும், அதுதான் அவர் கேட்கிறார். ஆனா ஒரு பக்தன் விரும்பினாலும் கூட உலக வளங்களை பரிசாக பகவான் அளிக்கிறார். சில சமயம் உலக நலன்களை சில பக்தர்களுக்கு கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா உலக நலன்களை கொடுத்தா என்ன ஆகும்னா அவன் அதை பின்னாடி ஓடிடுவான். சிலருக்கு கொடுக்கிறார், சிலருக்கு ஏன் கொடுக்கறது இல்ல? ஏன்னா கொடுத்தால் அவன் வந்து எல்லாம் பகவானுக்குரியதுன்னு நினைச்சு அதை பகவானோட சேவையில ஈடுபடுத்துபவனாக இருந்தால் அவனுக்கு பொருள் வளத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த பொருள் வளத்தை கொடுக்கும் போது அவன் பாதை மாறி அந்த பொருள் வளத்தில் இன்பம் காண போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பொருளை கொடுக்கவே மாட்டார். சோ எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்பார், எங்க எடுக்கணுமோ அங்க எடுப்பார். ஏன்னா எல்லாமே பகவானுக்குத்தான் தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். யார் என்ன செய்வாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாரோட உணர்வு ரொம்ப ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் ஆழ்ந்திருக்குதோ அவங்கள சத்துவ குணத்திற்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறார். அப்ப சத்துவ குணத்துல வந்தாலுமே சில சமயம் என்ன பண்றாங்க? ரஜோக்கு தமோக்கு திரும்பி போயிடுறாங்க. அப்ப அந்த பொருள் வந்தது அப்படின்னா பகவானை மறந்துடுறாங்க. இப்ப நிறைய பணக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு பக்தி தொண்டை எடுத்து பகவானை நினைச்சிட்டு இருக்கா? அப்போ ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறைய தர்றது இல்லை. ஆனா சத்துவ குணத்தில் இருக்கிற ஒரு பக்தன் மாறுவான்னு தெரிஞ்சா என்ன பண்றார்? உடனே அந்த சொத்தை அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிறார். ஆனா இதை பகவானோட சேவையில் ஈடுபடுத்துவான் என்பது தெரிந்தால் அதையும் கொடுத்துடுறார். சோ எல்லாருமே நினைச்சுக்க வேண்டாம் பகவான்னா எல்லாத்தையும் புடிங்குவார் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நிறைய பேரு நாம பார்த்திருக்கோம். மதுரை திருப்பாலையில அவர் என்ன பண்றார்? எல்லாமே வந்து பகவானோட காரியத்துக்கு உபயோகப்படுத்தி தானும் அதை அனுபவிக்கிறார். எப்படி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தனது சொத்துக்களை எவ்வாறு பகிர்ந்து கொண்டார்கள் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது போல ஒரு பக்தன் வந்து பகவானோட சேவையில தன்னுடைய செல்வ வளத்தை ஈடுபடுத்துவான். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் யுச்சதி அப்படின்னு. ஒரு பக்தன் பௌதிக இன்பத்திற்குரிய வசதிகள் அதிகமுடையவனாக இருந்தாலும் கடவுள் மீது அன்பு செலுத்துவான் என்று இதனால் தெரிகிறது. இது துருவ மகாராஜா விஷயத்தில் விளக்கம் அளிக்கப்பட்ட ஒன்றாகும். இப்போ நிறைய பேரு நாம பார்க்கலாம்,
அதே போல ஒரு கார் கம்பெனி ஓனர், அவரும் இப்பதான் இறந்தார் சமீபத்துல, ஃபாரினர். அவரு என்ன பண்ணாருன்னா, எல்லாம் இப்போ மாயப்பூர் கோயிலே அவருடைய பெரும்பகுதி சொத்துல தான் நான் கட்டியிருக்காரு குருமகராஜ். அந்த அளவுக்கு வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணுவார், கொடுத்துட்டே இருப்பார். சோ அவருக்கு ஆனா பகவான் பறிக்கல. ஏன்னா அவர் எல்லா சொத்து வந்து பாதிக்கு மேல பகவானோட சேவையில ஈடுபடுத்தினார். அடுத்தது ஸ்லோகம் 20-21. நான்யைர் அதிஷ்டிதம் பத்ரயத் பிராஜிஷ்ணு த்ருவக்ஷிதி யத்ர கிரஹர்ஷ தாராணாம் ஜோதிஷாம் சக்கரம் ஆகிதம் மேட்யாம் கோக்ஷத்ரவத் ஸ்தானோ பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோ அக்னே கஷ்யபக சுக்ரோ முனயோ யே வனௌகஷ சாந்தி தஷினீகிருதய பிரமந்தோ சதாரஹாஹ. மாதாஜி ஹரே அடியேன் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் தொடர்ந்து கூறினார், எனது அன்பு துருவனே, உனக்கு நான் வடமீன் என்று அறியப்படும் ஒளிமிகுந்த கிரகத்தினை பரிசாக அளிக்கப் போகிறேன். அது கல்ப இறுதியின் அழிவு காலத்திலும் கூட தொடர்ந்து அழியாதிருக்கும். இந்த உலகினை இதுவரை யாரும் ஆண்டதில்லை. அது அனைத்து சூரிய குடும்பங்களினாலும் கிரகங்களினாலும் விண்மீன்களாலும் சூழப்பட்டிருக்கும். செக்கினை காளை மாடுகள் எங்கனம் சுற்றி வருகின்றனவோ அதுபோல வானிலுள்ள அனைத்து ஒளிக்கோளங்களும் இக்கிரகத்தை சுற்றி வரும். இவ்வடமீனை தம் வலப்புறமாக கொண்டு தர்மன், அக்கினி, காட்சியப்பர் மற்றும் சுக்கராச்சாரியார் போன்ற மகா முனிவர்கள் வாழும் கிரகங்கள் இக்கிரகத்தை சுற்றி வரும். அனைத்து கிரகங்களும் அழிக்கப்பட்ட பிறகும் கூட இக்கிரகம் நிலையாக இருக்கும். பொருளுரை. துருவ மன்னர் குடியேறுவதற்கு முன்பே ஆதிபத்திய தேவதை இல்லாமல் வடமீனாக துருவ நட்சத்திரம் இருந்தது. நமது வடமீனான துருவலோகம் அனைத்து சூரிய குடும்பங்கள் மற்றும் விண்மீன்களுக்கும் நடுநாயமாக திகழ்கிறது. எண்ணெய் அரைப்பதற்காக செக்கை சுற்றி மாடுகள் எவ்வாறு வலம் வருகின்றனவோ அதுபோல அனைத்து விண்மீன் கூட்டங்களும் துருவலோகத்தை சுற்றி வருகின்றன. துருவ மன்னர் எல்லா கிரகங்களையும் விட மிகச் சிறந்த கிரகத்தை விரும்பினார். இது ஒரு குழந்தையின் வழிபாடாயினும் பகவான் அக்குழந்தையின் தேவையை தீர்த்து வைத்தார். தன் தந்தை யாருக்கும் கொடுக்காத அரிய பொருளை அவர் குழந்தை அவரிடம் கேட்டால் அவர் பாசத்தினால் தட்டாது அளிப்பது போல் துருவ மகாராஜாவிற்கு இச்சிறந்த கிரகம் பரிசாக வழங்கப்பட்டது. இக்கிரகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இப்பிரபஞ்சம் முழுவதும் அழிக்கப்படும் வரை இது இருக்கும். ஏன், பிரம்மதேவனின் இரவில் நடைபெறும் உலக அழிவில் கூட இக்கிரகம் நிலைத்து நிற்கும். அழிவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று பிரம்மதேவனின் இரவில் ஏற்படும், மற்றொன்று அவர் வாழ்வின் இறுதியில் இடம்பெறும். பிரம்மதேவனின் வாழ்க்கை முடிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகான்கள் வீடு பேறு பெற்று முழு முதற் கடவுளை அடைவர். இவர்களுள் துருவ மகாராஜாவும் ஒருவர். பகவான் துருவ மன்னனிடம் இப்பிரபஞ்சத்தின் பகுதி அழிவிற்கு பிறகும் கூட அவர் வாழ்வார் என்று உறுதி கூறுகிறார். மேலும் முழு அழிவிற்கு பிறகும் துருவ மன்னர் ஆன்மீக வானத்தில் உள்ள ஆன்மீக லோகமான வைகுண்ட லோகத்திற்கு நேரடியாக செல்வார். இது தொடர்பாக ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார், துருவலோகம் என்பது ஸ்வேத தீபம், மதுரா மற்றும் துவாரகை போன்ற ஓர் உலகமாகும் என்று. இவையெல்லாம் முழுமுதற் கடவுளின் ராஜ்யத்தில் உள்ள நித்திய இடங்களாகும். இது பகவத்கீதையிலும் தத்தாம பரமம் வேதங்களிலும் ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி ஸ்ரீரயா விளக்கப்பட்டிருக்கிறது. பரஸ்தாத் கல்பவாஷி நாம் அழிவிற்கு பிறகும் நிலைத்திருக்கும் உன்னத கிரகங்கள் என்னும் சொற்றொடர் வைகுண்ட லோகங்களையே குறிப்பிடுகின்றன. அதாவது துருவ மன்னர் வைகுண்ட லோகத்திற்கு பதவி உயர்வு பெறுவார் என்று முழுமுதற் கடவுளால் உறுதியளிக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே தேங்க்யூ மாதாஜி. அப்ப இது வந்து துருவ மகாராஜா அந்த வடமீனான துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு லோகத்தை பகவான் துருவ மன்னருக்கு பரிசாக கொடுக்கிறார். அப்ப இந்த துருவ நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, எப்படி ஒரு செக்கு மாடு சுத்தி வருதோ அது போல இது வந்து சென்டரா இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை சுற்றி மற்ற நட்சத்திரங்கள் அனைத்தும் சூழ்ந்திருக்கும். விண்மீன் கூட்டங்கள் மற்ற அந்த கோள்கள் எல்லாம் சுற்றி வரும். இப்படிப்பட்ட ஒரு லோகத்தை, மிக உயர்ந்த லோகத்தை பகவான் வந்து பரிசாக அளிக்கிறார். அப்போ ஒரு சின்ன குழந்தை தவம் பண்ணி இப்படி வைராக்கியமாக அதுல வெற்றி பெற்று பகவானை பார்த்த அப்புறம் எனக்கு இது வேண்டாம், ஏன்னா நான் கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டேன், வைரக்கல்லான பக்தி தொண்டு எனக்கு கிடைக்கும் போது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கோடி கோடி செல்வம் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. யாருக்கெல்லாம் பக்தி தொண்டு இருக்கிறதோ அவங்க எல்லாம் ரொம்ப கோடீஸ்வரங்க.
வெளிப்புறமான தோற்றம் உண்மை அல்ல. ஏன்னா அது பௌதீக கண்களால் பார்க்கும்போது, குறையுடைய கண்களால் பார்க்கும்போது எல்லாமே பொய்யான மாயத் தோற்றம் தான். அப்போ ஒரு கோடீஸ்வரன் அவன் பெரிய சூட் கோட் போட்டுட்டு வர்றான், அவங்ககிட்ட நம்ம கேக்குறோம் நீங்க யாருன்னு, அவங்க பேரைத்தான் சொல்ல முடியும். தன்னை உணர்ந்த ஆத்மாவாவா அங்க இல்ல. நான் உடலெல்லாம் ஆத்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த சின்ன விஷயம் கூட தெரியாம அவங்க பக்தி தொண்டுல முன்னேறவும் முடியாது. ஆனா அழிவுக்குரிய இந்த உடலையே நிஜமாக நம்பி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போகைஸ்வரிய பிரசக்தானாம். அப்போ போகைஸ்வரியம் அதுல மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வியவச ஆத்மிக புத்தி கிடையாது. அப்ப ஏகேக குருநந்தன பகுஷாக ஹியநந்தனாஸ் புத்தையோ அவ்யஷாயனாம். அவங்களுக்கு பல கிளைகளை கொண்ட புத்தி தான் இருக்கும். அங்க ஓடுவாங்க, இங்க ஓடுவாங்க. ஒரு நாய் இங்க கொஞ்சம் சாப்பாடை போட்டுட்டு அங்க கொஞ்சம் சாப்பாடை போட்டேன்னா அங்க ஓடி வரும். அது போல இந்த பிசினஸ் அந்த பிசினஸ் எதுல பணம் சம்பாதிக்கலாம், அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு எலும்பு நாய் துண்டு எலும்பு அந்த சரி நாய் அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற மாதிரி தன்னுடைய ரத்தத்தையே அவன் குடிச்சிட்டே இருப்பான். தன்னுடைய வியர்வை அதையவே அவன் சாப்பிடுறான். ஆனா உண்மை நிலை என்ன, ஆன்மீகத்துல அவனால முன்னேறவே முடியாது. அதனால அவன் பணக்காரன் கிடையாது. உண்மையான பணக்காரர் யார் அப்படின்னா பக்தர்கள் தான். ஏன்னா அவங்க உண்மையான நிலையை புரிந்திருக்கிறார்கள், பக்தி தொண்டில ஈடுபட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தத்தாம பரமம் மம ந தத் பாஷேதோஷியோ ந சசாங்கோ ந பாவக யகத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்லப்படுற தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையக அப்படின்னு அந்த நித்தியமான இடத்துக்கு பக்தர்கள் போவாங்க. ஏன்னா அது உன்னத கிரகங்கள், அங்கெல்லாம் அழிவே கிடையாது. அது போல அழிவு அப்படின்னா இந்த ஜட உலகத்துல கூட பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிந்து இரவு தொடங்கும் போது ஒரு அழிவு, அது பகுதி பிரளயம். அந்த பிரளயத்தின் போது கூட அவனுடைய ராஜ்யம் அழியாது. துருவ நட்சத்திரத்தோட துருவ ராஜ்யம் அழியாது. நம்மளுக்கு தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க. அங்க மேல பருவானத்துல ஒளியுடைய ஒரு நட்சத்திரம், அதுதான் துருவ நட்சத்திரம், அதான் துருவலோகம். மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் டல்லா இருக்கிற நேரத்துல கூட அந்த துருவ நட்சத்திரம் பிரகாசமா இருக்கும். அப்ப துருவலோகம் மிகவும் உயர்ந்த லோகம், அதாவது தேவலோகத்தை விட உயர்ந்த லோகம் அது. அப்போ பிரம்மாவோட 100 ஆண்டுகள் கழித்து அப்போ கூட அழியாது. அங்க இருக்கிறவங்க வேணா போயிடுவாங்க. எப்படி பிரம்மாவால அவங்க நல்ல உன்னதமான ஆத்மாக்கள் எல்லாம் அழைத்து செல்லப்படுவார்கள் பிரம்மாவால. அப்ப அந்த லோகம் அப்ப கூட அழியாது. ஏன்னா இது தத்தாம பரமம் மம. எப்படி பிருந்தாவனம் இருக்கோ, ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்த இடங்கள் அந்த தாமங்கள், அப்ப மாயப்பூர் பிருந்தாவனம் மாதிரி அந்த துருவலோகமும் ஏற்கனவே துருவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த லோகம் இருந்திருக்கு. அப்போ அதற்குரிய தலைவராக அவரை நியமித்து அந்த லோகத்தையே அவர் கையில ஒப்படைக்கிறார். அப்ப துருவ மகாராஜா எத்தனையோ ஆண்டுகள், பிரம்மாவோட ஆண்டுகள் வரைக்கும் அவர் அந்த லோகத்தை ஆண்டுட்டு மறுபடியும் அவர் முக்தி பெற்று அவர் பரமபதத்தை அடைவார் அப்படின்னு பகவான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். அடுத்தது ஸ்லோகம் 22. பிரஸ்திதே துவனம் பித்ரா தத்வா காம் தர்ம சம்ஸ்ரயः ஷத்ரிம்சத் வர்ஷ சாஸ்திரம் ரஷிதாவ்யாக தேந்திரியः. படிக்கிறேன் மாதாஜி. படையும் மொழிபெயர்ப்பு ஆஷா பக்திவேதாந்தர் சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். உன் தந்தை உனக்கு ஆட்சியினை உனக்கு அளித்து வனம் சென்ற பிறகு நீ தொடர்ந்து 36,000 ஆண்டுகள் நில உலகம் முழுவதும் ஆழ்வாய். உனது புலன்கள் அனைத்தும் இப்பொழுது இருக்கின்ற வழியுடனேயே தொடர்ந்து இருக்கலாம். உனக்கு முதுமை என்பதே கிடையாது. பொருளுரை: சத்திய யுகத்தில் மக்கள் சராசரி 100,000 ஆண்டுகள் வாழ்வு உடையவர்களாக இருந்தனர். துருவ மன்னர் இவ்வுலகத்தை 36,000 ஆண்டுகள் ஆண்டது அந்நாட்களில் சாத்தியமானதொன்றே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ துருவ மகாராஜாக்கு பகவான் அது மட்டும் அந்த லோகத்தை மட்டும் தரல, என்றும் மாறாத இளமை நவயவனம் அப்படின்ற அவருக்கு இருக்கிற அந்த அதே தன்மையை ஒரு சாதாரண ஜீவராசியான துருவ மகாராஜாவுக்கும்
சாதாரண ஜீவராசி, ஆனா மிக உயர்ந்த பக்தர். நாமெல்லாம் சாதாரண ஜீவராசிகள் தான். ஆனா நம்மளோட பக்தி தொண்டுல உயரும் போது என்ன ஆகுதுன்னா, பகவானுடைய ப்ரொடெக்ஷன்ல நாம இன்னும் மேன்மையான நிலையை அடைகிறோம். இப்ப துருவ மகாராஜாக்கு அந்த மேன்மையான நிலை ராஜ்யம் மட்டும் கிடையாது, இன்னுமே அவருக்கு என்றுமே இளமை அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ அவர் 36,000 ஆண்டுகள் ஆண்டது அசாத்தியம். எப்போ? சத்திய யுகத்துல இது நடக்குது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நடக்கிறது கலியுகம். ஆனா சத்தியயுகத்துல இது நடக்குது. அப்ப சத்தியயுகத்துல ஒருவரோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா 1,00,000 ஆண்டுகள். அடுத்த ஸ்லோகம் 23. தத்ராத்தரி உத்தமே நஷ்டே பிரகயாம் தூதன் மனாக அன்வேஷந்தி வனம் மாதா தாவாக்னேன்ஷா பிரவேஷ்யதி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்து கூறினார், எதிர்காலத்தில் உன் சகோதரன் உத்தமன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்வான். வேட்டையில் அவன் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது கொல்லப்படுவான். உனது மாற்றாந்தாயான சுருச்சி தன் புதல்வன் இறந்த துக்கத்தினால் பைத்தியம் பிடித்து அவனை தேடி காட்டிற்கு செல்வாள். ஆனால் அவள் காட்டுத் தீயினுக்கு இரையாவாள். பொருளுரை: துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை தேடி காட்டிற்கு வந்ததே தன் மாற்றாந்தாய்க்கு எதிரான பழி வாங்கும் உணர்ச்சியினால்தான். அவர் மாற்றாந்தாய் துருவனை அவமதித்தாள். அவரோ சாதாரண மனிதர் ஆவார், மிகச் சிறந்த வைணவர் ஆவார். ஒரு வைணவரின் தாமரை திருவடிகளுக்கு செய்யும் குற்றமானது இவ்வுலகிலேயே மிகவும் மோசமானது. துருவ மன்னரை அவமதித்த காரணத்தினால் சுருசி தன் மகனை இழந்து பித்து பிடித்து காட்டுத் தீயினுள் புகுந்து அவள் வாழ்வு முடிவுற்றது. இது துருவ மகாராஜாவினிடத்து பகவானால் குறிப்பாக கூறப்பட்டதற்கு காரணம் அவளுக்கு எதிராக பழிவாங்கும் தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தார் என்பது. இதிலிருந்து ஒரு வைணவரை எக்காலத்திலும் அவமதிக்கும் முயற்சியினை நாம் செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வைணவரை மட்டுமல்ல, நாம் யாரையுமே தேவையின்றி அவமதித்தல் கூடாது. துருவ மகாராஜாவை சுருச்சி அவமதித்த பொழுது அவர் குழந்தையாக இருந்தார். ஆகையினால் துருவன் அங்கீகரிக்கப்பட்ட மிகச் சிறந்த வைணவர் என்பது அவளுக்கு உண்மையில் தெரியாது. அதனால் அவள் செய்தது அறியாமை ஆகும். ஒரு வைணவருக்கு ஒருவன் அறியாமையினால் செய்த பணி நற்பலனையும், ஒரு வைணவருக்கு அறியாமையினால் செய்த அவமரியாதை மோசமான தீமையினையும் கொடுக்கும். ஒரு வைணவன் முழுமுதற் கடவுளின் சிறந்த கருணைக்கு உரியவர். ஆதலினால் அவரை மகிழ்விப்பதும் துன்புறுத்துவதும் பரமபுருஷ பகவானை நேரடியாக மகிழ்விப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் சமமாகும். ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் தனது ஆன்மீக குருவிற்கான 8 பக்திகளை உடைய வழிபாட்டில் பாடுகிறார்: யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா. தூய வைணவரான ஆன்மீக குருவனை மகிழ்விப்பதனால் ஒருவன் முழுமுதற் கடவுளையே மகிழ்விக்கிறான். மாறாக தனது குருவை வெறுப்புறுத்துபவன் தான் போகும் வழி அறியாதவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இது இப்பதான் நாம படிச்சுட்டு வந்தோம், தக்ஷன் எப்படி சிவபெருமானை அவமதிக்கிறார் அப்படின்னு ஆரம்பத்துல, இந்த 4வது அத்தியாயத்தின் ஆரம்பத்துல படிச்சோம். அப்ப சிவபெருமானை தக்ஷன் அவமானம் பண்ணும் போது அவன் நிறைய தண்டனைக்குள்ளாகிறான். தனது உயிரையே இழக்க நேரிடுகிறது. மறுபடியும் சிவபெருமானோட கருணையினால ஆட்டின் தலை அவனுக்கு பொருத்தப்படுது. அப்போ ஒரு வைஷ்ணவனை இகழ்வது அப்படிங்கிறது நிறைய அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் நம்மளோட பக்தி வாழ்க்கையில ஏற்படுத்தும். நாம பக்தி பாதையில முன்னேறவே முடியாது. பக்தி லதா பீஜ அப்படின்னு அந்த பக்தி விதையை நாம விதைத்து ரொம்ப முயற்சி பண்ணி அதை மேல கொண்டு வந்திருப்போம். ஆனா ஒரு வைஷ்ணவ அபராதத்தினால என்ன ஆகும்னா அது அப்படியே பட்டு அழிந்து போயிடும். ஒரு பாவம் செஞ்சிருந்தா கூட பகவான் மன்னிச்சு உடனே அவனுக்கு கருணை தந்துடுறாரு. ஆனா வைஷ்ணவ அபராதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னேறவே முடியாது. எத்தனை நாமம் சொன்னாலும் அவனுக்கு அதுல டேஸ்ட் இருக்காது. அப்போ ஒரு பாவம் செஞ்சவன் ஒரு முறை நாமத்தை உணர்ந்து பகவானிடம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரேன் மந்திரத்தை ஒரு முறை சொன்னா கூட அவ பாவநிலைக்கு உயர்த்தப்படுவான். ஆனா வைஷ்ணவ அபராதம் இல்லாமல் இருக்கணும், அவனோட ஹிஸ்டரியிலேயே இல்லாம இருக்கணும்.
அப்படிப்பட்டவனுக்குத்தான் ஒரு முறை சொன்னா அந்த பாவநிலைக்கு அவன் உயர்த்தப்படுறான் அவ்வளவு தூரம். ஆனா யாரெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. ரொம்ப முக்கி 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 ஏற வேண்டி இருக்கும் அந்த பக்தியில. அப்போ நாமெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்ணினதுனால தான் இன்னும் நிறைய நாமங்கள் சொல்லி கூட நம்மளுக்கு, ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செஞ்சிருக்கிறோம், எந்த பிறவியில செஞ்சோமோ தெரியாது. அப்ப அதான் நம்மளுக்கு பல தோஷமா வந்திருக்கு. அப்போ சில சமயங்கள் நாம வைஷ்ணவர் கிடையாது இவர் அப்படின்னு சொல்லி சில பேரை நாம அவமதிச்சிருவோம். ஆனா பின்னாடி அவன் வைஷ்ணவனாக ஆவதற்கு பல வாய்ப்புகள் இருந்து அவன் வைஷ்ணவனா ஆயிட்டானா, அப்புறம் நாம முன்னாண்ட செஞ்ச அந்த பாவம் இப்போ நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குது. சோ எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் நாம யாரையுமே அவமதிக்க கூடாது. திருநாத்தபி சுனிசேன தரோரபி ஜெக்ஷனா அமானீன அமானதேன கீர்த்தனிய சதாஹரி. இப்போ ஒரு வைஷ்ணவனுக்கு அடியேனுக்கு அடியேனாக தாசானு தாசனாக இருந்து ஒரு சின்ன சேவை செய்தாலும் அது மிகப்பெரிய உயர்வை நம்மளுக்கு தரும். ஏன்னா பகவானுக்கு செய்வதை விட பகவானுடைய பக்தர்களுக்கு செய்வதைத்தான் பகவான் விரும்புகிறார். ஆனா அவனை அவமதிப்பதனால ஏற்படும் குற்றம் பகவானை நேரடியாக அவமதிப்பதற்கு சமம். பகவான் தன்னை நேராக ஒருவன் அவமதித்தாலும் அவர் பொறுத்துக்குவார். ஆனா தன்னுடைய அடியவர்களை யாராவது துன்புறுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அபராதம் பண்ணினாலோ அவர் பொறுத்துக்கிறதே கிடையாது. இதுக்கு யாரோட கதை நாம உதாரணமா சொல்லலாம்? பல முறை நம்ம விவாதம் பண்ணிருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு பரத அவங்க மன்னர் மாதாஜி, பரத மன்னர். இல்லையே. பலி மகாராஜா. பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் அம்ப மகாராஜ். இல்ல, அம்பரீஷ் மகாராஜ். அம்பரீஷ் 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 correct. அம்பரீஷ மகாராஜாவ அந்த முனிவர் துர்வாச முனிவர் என்ன பண்ணினார்? அவமானம் பண்ணினார், அவமதித்தார். ஆனா அது பகவான் இருக்கிற சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணா அதை பொறுத்துக்கவே இல்லை. உடனே ஓடி வர்றார். ஓடி வந்து பகவானோட பெர்மிஷன் கூட கேட்கல. ஓடி அந்த அவர் தலையிலிருந்து ஒரு பூதத்தை எடுத்துட்டு இருந்தார். துர்வாச முனிவர் ஒரு முடியை எடுத்து ஒரு பூதமா அனுப்பினார், நீ போய் அவனை கொல்லு அப்படின்னு. ஆனா அந்த பூதத்தை கொன்னுட்டு உடனே ஏவினவர் யாரு? துர்வாச முனிவர் நோக்கி அந்த சக்கரத்தாழ்வார். சக்கரம் அப்படியே வேகமா போகுது. அவர் பல லோகங்களுக்கு போறார், அவர்னால ஒன்னும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா திரும்பி எல்லா லோகங்களையும் போய் விஷ்ணு லோகத்துல விஷ்ணுகிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, நீ என்னுடைய பக்தனை அவமதித்ததுனால எனக்கோட பர்மிஷன் கேட்கல, சக்கரம் ஓடி வந்துட்டாரு. அப்போ நீ ஒண்ணு பண்ணு, என் பக்தனைவே நீ சரணடை. அப்ப எப்பெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்றோமோ உடனே நாம வைஷ்ணவர்கள் காலில விழுந்து அவங்கள பல தடவை விழுந்து வணங்கணும், அவங்க மன்னிக்கிற வரைக்கும். அப்படி அவங்க மன்னிக்கலினா அதை பகவான் பார்த்துப்பார். ஏன்னா ஒரு மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது ஒரு பக்தனுக்கு தான் வரும். மன்னிக்கல அப்படின்னா அந்த குப்பையை உள்ள போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா மன்னிக்கும் போதுதான் மறக்க முடியும். ஒருவர் செய்த குற்றத்தை மன்னிக்கிறது, ஏன்னா வைஷ்ணவர்கள் அதை குற்றமாவே நினைக்க மாட்டாங்க. இங்க அம்பரீஷ் மகாராஜாவோட நிலை என்ன? அவர் எதுக்காக அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னாருன்னா, அந்த பூதம் வரும்போது கூட அவர் பதட்டப்படல. நான் குற்றம் செஞ்சுட்டேன், அவர் வரக்கு முன்னாடி நான் தீர்த்தத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்படி சக்கரத்தாழ்வார் அந்த பூதத்தை அழித்து அவரை துரத்தும் போது கூட, ஐயோ என்னுடைய அரண்மனையில தன்னுடைய பகவானோட இடத்துல நான் இருக்கிற இடத்துல அவரை கொன்னுட்டா இது எனக்கு பெரிய அபராதம் ஆயிருமே. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்மளை சொல்லி காட்டுவாங்களே, இவரோட இடத்துலதான் துர்வாச முனிவர் உயிரிழந்தார், இவரனாலதான் உயிரிழந்தார்ங்கிற ஒரு அவச்சொல் ஏற்படுமே அப்படின்னு சொல்லி, பகவானே வேண்டாம், அவருக்கு கருணை காட்டுங்க, தெரியாம அவர் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டுறார். யாருக்கு இந்த குணம் வரும்? நாமெல்லாம் எப்படா நீ ஒளிவ அப்படின்னு காத்துட்டு இருப்போம். என்னை நீ அவமானப்படுத்தினீல, உனக்கு பாரு நல்லா வந்துருச்சா, நீ அனுபவி அப்படின்ற ஒரு மனத்துல ஒரு குரூயல்னஸ் இருக்கும். ஆனா அம்பரீஷ் மகாராஜாக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு மிக உயர்ந்த பக்தர்களோட நிலை என்ன? சமோகம் சர்வபூதேசு,
வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி கஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகிச பண்டிதாக சமதர்ஷனக. எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. இவன் குற்றவாளி, இவன் பாவி, இவன் நல்லவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் அவங்களுக்கு இருமைகளே கிடையாது. அப்போ பகவானை நேரடியாக மதிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் சமமாக யாரெல்லாம் வைஷ்ணவர்களை இகழ்கிறார்களோ அப்பதான், அதனால தான் வைஷ்ணவர்களை புகழ வேண்டும். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வைஷ்ணவர்களா இருப்பாங்க, குழந்தைகளும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா அம்மா அப்பா வைஷ்ணவர்கள் தெரியாம அவங்க வந்து ரொம்ப உரிமையோட தவறு பண்ணுவாங்க. அவங்கள வந்து குற்றம் சொல்றது, வா போன கூப்பிடுறது, உறவினர்களுக்குள்ள இந்த வைஷ்ணவ அபராதம் நடக்கும் எப்பவுமே. அது போல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஒரு வைஷ்ணவனாக இருந்து அவன் திருப்பி மரியாதை கொடுக்க தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமா நடந்துக்குவாங்க. அப்போ ஒரு குரு கிட்ட போய் காமெடி அடிக்கிறதோ இல்ல அவர்கிட்ட போய் தரக்குறைவா நடந்துக்கிறதோ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு குரு கிட்ட போய் ஜோக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது. குரு கிட்ட நாம தகுந்த மரியாதையுடன் எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். பக்தியில என்ன சந்தேகங்களோ அதைத்தான் கேட்கணும். அப்போ யார்கிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வைஷ்ணவ அபராதங்கிறது நம்ம சிவனோட கதையிலேயே பார்த்தோம். சிவன் வந்து மிக உயர்ந்த வைஷ்ணவர், வைஷ்ணவானாம் யதா சம்போ. ஆனா இங்க பகவானை சிவபெருமானை பழிக்கும் போது தக்ஷன் வந்து நிறைய பாவத்துக்குள்ளாயிட்டார். அப்போ அவருக்கு மகள் அப்படிங்கறது அந்த சொந்தம் கூட சதி தேவி என்ன பண்றாங்க, தன்னை மாய்ச்சுக்கிறாங்க. ஈனப்பிரவியான உங்ககிட்ட இருந்து வந்த உடல் கூட எனக்கு வேண்டான்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் வெளித்தோற்றத்தை கண்டு சிவன் வந்து எப்படி ஒரு கபால மாலை போட்டுட்டு உடம்பெல்லாம் பாம்ப சுத்திக்கிட்டு ஒரு பைத்திய மாதிரி பித்தன் மாதிரி திரியிறாரு, இவரை போய் என் மருமகனா ஏத்துக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய ராஜா, நான் பிரஜாபதி, மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்க, இந்த மாதிரி ஒரு ஆளைவ நான் என்னோட மருமகனா ஏத்துக்கிட்டேன்னு அவருக்கு மனசுக்குள்ள கருவிட்டே இருந்தாரு. ஆனா அது புறத்தோற்றம். அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது, பிரம்மதேவரை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால அவமரியாதை செஞ்சான். அப்போ வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எள்ளிநகையாடக்கூடாது. ஒரு சமயம் அஷ்டவக்கரர், அவர் வந்து 8 கோணல், அஷ்ட அப்படின்னா 8 கோணலா இருப்பார். எதனாலனா அவரோட தந்தை வந்து வேதங்களை தப்பு தப்பா உச்சரிப்பாரு. கருவுக்குள்ள இருக்கும் போதே அவர் பெரிய ஞானி. அம்மா வயிற்றுல இருந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு நெளிஞ்சாரு. அதனால 8 கோணலா பிறந்தார். ஆனாலும் அவர் உயர்ந்த ஞானி. அப்ப அவரை பார்த்து நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணரோட மனைவிகள் அவரை பரிகாசம் பண்ணின உடனே அவங்களுக்கு சாபம் கொடுத்தார், நீங்கெல்லாம் திருடர்களால களவாடப்படுவீங்க அப்படின்னு. அதனாலதான் அந்த மனைவிகள் வந்து ஒரு திருடனால எப்போ அர்ஜுனன் வந்து அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்காக ஒரு பக்கம் போறார். ஏன்னா அது கிருஷ்ணர் வந்து சொல்றார், என்னோட மனைவிகளே நீ பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அர்ஜுனர் வந்து அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வரக்காக போறார். ஆனா அந்த திருடன் வந்து அவங்கள எல்லாம் கடத்திட்டு போறார். அவரால் அர்ஜுனனால ஒண்ணுமே பண்ண முடியல, அவரோட காண்டீபத்தை கூட தூக்க முடியல. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம், நான் வந்து மிக உயர்ந்த வில்லாளி, நான் தான் பாரத போர்ல குருட்சேத்திர போர்த்துல மெயின் ஹீரோ, என்னாலதான் இந்த வெற்றி கிடைச்சது. ஒரு கல்லுல எத்தனை மாங்க அடிக்கிறாரு பாருங்க. சோ அந்த மனைவிகளோட கர்வத்தை அடக்கிறதுக்காகவும் இவருடைய ஆணவத்தை, அந்த களங்கத்தை போக்குறதுக்காகவும் ஒரே நேரத்துல அவரே ஒரு திருடனாக வந்து, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து அந்த மனைவிகளை எல்லாம் கடத்திட்டு போயிடுறார். அப்போ அவரோட சாபமும் பழிக்குது, பக்தனோட சாபமும் பழிக்குது. ஏன்னா ஒரு பக்தன் சாபம் கொடுத்தாருன்னா பகவானே அது தடுக்க மாட்டார். ஏன்னா பக்தனோட விஷயத்துல பகவான் தலையிடுறது கிடையாது. ஒரு பக்தன் விரும்பினா உடனே அது செய்யறாரு. அவர் பக்தனுக்கு கீழே தான் இருக்கார். அதனால இவர் இப்ப வைஷ்ணவர் கிடையாது, ஏன்னா பின்னாடி அவர் வைஷ்ணவராக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் நான் முடிவு கட்டிடக்கூடாது இப்ப அவர் வைஷ்ணவர் இல்ல அதனால பேசலாம் அப்படின்னு. ஏன்னா பின்னாடி அந்த பாவமானது நம்மளை பாதிக்கும். நம்மளுக்கு பக்தியில மேல மேல தடைகள் வரும், நம்ம பக்தியில முன்னேற முடியாது, பக்தி உணர்வு வராது.
இப்படித்தான் ஹரிதாச தாக்கூரார் ஒரு தடவை ஒரு பிரச்சாரம் பண்ணினார். அங்க நிறைய கூட்டம் மக்கள் எல்லாம். அப்போ அங்க சொல்றார், ஹரிநாமமானது மிக உயர்ந்தது, ஹரிநாமத்தின் வலிமையினால நம்ம பாவங்கள் எல்லாம் போக்க பெறும். சும்மா ஹரிநாமத்தை சொல்லுங்க போதும், அது ஒன்னே போதும். யாகங்கள் செய்ய வேண்டாம், நீங்க தவம் எல்லாம் இருக்க வேண்டாம், ரொம்ப பூஜை புனஸ்காரம் எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காதீங்க, ஹரிநாமம் சொல்லுங்க. நாம ஜபத்தோட வலிமை சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பிராமணன் சமர்த்தம் அது பிராமணன் சொன்னா, இந்த சும்மா சடங்குகளை மட்டும் செய்யற பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சடங்குக்கு அர்த்தம் கூட தெரியாது, ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மந்திரங்கள் ஓதுவாங்க, ஆனா அவங்க உணர்வுல அவ்வளவு ஒரு பியூரிட்டி இருக்காது. அந்த பிராமணர் என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல இவர் சொல்றது போய், வெறும் நாமத்தை சொன்னா இவருக்கு எல்லா பாவம் போயிருமா, ஏன் கதை விடுற, உன் மூக்கு அழுகி போகும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. ஒரு அந்தணனோட சாபம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா ஒரு அந்தணன் சாபம் கொடுக்கறதுனாலயே ஒருத்தர் கொல்ல முடியும். அது மாதிரிதான் வேணாம் அப்படிங்கிற அரசனை அந்தணர்கள் சாபம் கொடுத்தே கொன்னாங்க. அப்போ இங்க ஹரிதாஸ் தாக்கூரர் அப்படி ஹரிதாஸ் தாக்கூரர் பார்த்து அந்த அந்தனர் சாபம் கொடுக்கிறார். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூரர் ஒரு முகமதிய குடும்பத்திலிருந்து பிறந்தவர், இஸ்லாம் குடும்பத்திலிருந்து பிறந்தவர், ஒரு கீழான குடும்பம். அது முஸ்லிம் குடும்பம் அப்படின்னா கீழான குடும்பம். அப்ப இவருக்கு ரொம்ப பொறாமை, நான் அந்தணனா பிறந்திருக்கேன், இவன் ஒரு கீழான குடும்பத்துல பிறந்துட்டு நம்மளுக்கெல்லாம் ஹரிநாமம் சொல்லி கொடுக்குறானா, ச்சே இவங்கெல்லாம் அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பொறாமப்பட்டார். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் உயர்ந்த ஒரு வைஷ்ணவர், பிராமணருக்கு மேல வைஷ்ணவர் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு அவரை பழிக்காத, உனக்குதான் கெடுதல் நடக்கும், பாவத்தை வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்கவே இல்லை அந்த பிராமணன். அப்ப என்னாச்சுன்னா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிடணும்னா அவருக்கு தொழுநோய் வர ஆரம்பிச்சிருது. மூக்குல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு படை சொறி சிறங்குங்கிற மாதிரி அப்படியே மூக்கு அப்படியே அழுகி உதிர ஆரம்பிச்சிருது. ஒரு வாரத்துல மூக்கே இல்லாம போயிருது. அப்போ ஒரு தகுதி இல்லாத ஒருத்தன் வைஷ்ணவர்களுக்கு சாபம் கொடுத்தது அப்படின்னா அவங்களுக்கே திரும்பி வந்துரும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கு நாம் பணி செய்தால் அது மிக உயர்ந்த உயர்வை தரும், சின்ன சேவையாக இருந்தாலும் சரி. ஆனா யாராவது வைஷ்ணவர்களுக்கு கெடுதல் பண்ணினா அது அவங்களே திருப்பி அடிக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு உயர்வே கிடைக்கவே இல்லை. அவருக்கு உயர்வுங்கிறதே வாழ்க்கையில கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போனாரு, எல்லாரையும் பழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவரு ஈஸ்வரபூரி அவருடைய குருவான மாதவேந்திரபுரி அவர்கிட்ட போறாரு. அங்க மாதவேந்திரபுரிக்கு பணி செய்யறதுக்காக உட்காந்துருக்காரு. ஆனா அவர் நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. உடனே அவருக்கு பிரம்ம ஞானத்தை போதிக்கிறார், குருவுக்கே போதனம் பண்றார். நீங்க ஏன் இப்படி தொணன்னு வயசான காலத்துல கத்திட்டு கிடக்குறீங்க, ஹரிநாமம் சொல்லிட்டு பேசாம பிரம்மானந்தத்துல மூழ்கி இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாச்சு, அவருக்கு கடமைகள் செய்யறதுக்காக அவருக்கு உதவி செய்யறதுக்காக இவரை நியமிச்சிருக்காங்க. ஆனா இவரோ குருவை பார்த்து அந்த மாதிரி சொல்றார். உடனே அவர் கோவப்பட்டு நீ சாபம் கொடுக்கிறார், நீ எப்போ உனக்கு பக்தி கிடைக்காது, வெளியில போ, இப்பவே வெளியில போயிடு நீ அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு ஆனந்தமா அவர் வயதானாலும் தனது உடலோட அந்த சோர்வையெல்லாம் புற இதெல்லாம் மறந்து அவர் பகவானோட நாமத்துல மூழ்கி இருக்காரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மாதவேந்திரபுரி மிக உயர்ந்த ஆத்மா, மிக உயர்ந்த பக்தர். அவரையே இவர் ஒரு அதிகாரம் பண்ணும்போது குருவுக்கே அதிகாரம் பண்றார். தொணான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவரு இந்த நிமிஷமே இங்க இருந்து வெளியேறு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஈஸ்வரபூரி வந்தார். ஸ்ரீல ஈஸ்வரபூரி அவருக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சார். அவர் ஆத்மா அந்த உடல்ல இருந்து போற வரைக்கும் அவருக்கு மலத்தை வலிக்கிறது, அவர் குளிக்க வைக்கிறது, அவருக்கு பிரசாதம் கொடுக்கறது, எல்லா சேவைகளும் செஞ்சார்.
அப்ப அந்த ஈஸ்வரபுரி அவரைத்தான் சைத்தன்ய மகாபிரபு ஒரு குருவா எடுத்துக்கிட்டார். அந்த அளவு ஒரு அடியவருக்கு சேவை செய்யறதுனால நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கும். குருவா ஏத்துக்கிட்டு அவர் காலில் விழுந்து வணங்கி, நீங்க தான் எனக்கு தீட்சை கொடுக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு கேக்குறார். அப்ப ஈஸ்வரபூரிக்கு தெரியும், சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். ஐயோ, இந்த அபராதம் பண்ணாதீங்க, என் காலில் விழுகாதீங்க, நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப தாழ்மையானவன், ரொம்ப நான் வந்து நீச்சன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்திக்கிறார். அப்பவும் சைத்தன்ய மகாபிரபு விடல, நீங்க தான் எனக்கு குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டார். சோ ஒரு சிறிய சேவை செஞ்சதுனால பகவானே போய் அவர் காலில் விழுகிறார் அப்படின்னா பாத்துக்கோங்க. அப்ப பகவான் வந்து எதை விரும்புறார்? ஒரு அடியவருக்கு சேவை செய்வதை, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வதை. வைஷ்ணவ அபராதம் பண்ணினோம் அப்படின்னா அவ்வளவுதான். யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடாது. வைஷ்ணவர்களை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்தி லதா பீஜா வளரவே வளராது. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா பிறப்பு மூப்பு பிணி அப்படின்ற இந்த சிக்கலுக்குள்ள வந்து விழுந்து விட்டில் பூச்சியாக நாம அதுல மடிஞ்சு மடிஞ்சு போகணும். அடுத்த ஸ்லோகம் 24. ஏன் இந்த வைஷ்ணவ அபராதம் வந்து இவ்வளவு இதா சொல்லப்படுது அப்படின்னா, அதுல பாதிப்பு அதிகம். அது வந்து சொன்னா புரியாது. இப்ப கேன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனா கேன்சர் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனோட துன்பம் எப்படி அப்படின்னு. ஒரு நோய் வந்தவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, நம்மளுக்கு தெரியாது, நாமலாம் அதுக்குள்ள போனாதான் தெரியும். அது போல இந்த வாழ்க்கையை நாமளே சிக்கலாக்கிக்க கூடாது. இதுல இருந்து விடுவித்து போகணுமே தவிர இதுக்குள்ள நாம மறுபடியும் மேல மேல கட்டுக்கள் போட்டுக்க கூடாது. ஸ்லோகம் 24. இஷ்ட்வா மாம் யக்ஞ ஹிருதயம் யக்ஞை புஷ்கல தஷ்னைஹ புக்த்வா சேஷாஷிஷ சத்யாந்தே மாம் சம்ஸ்மரிஷ்யசி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி, படி. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்து கூறினார், நானே அனைத்து வேள்விகளின் இதயமாக விளங்குகிறேன். நீ மிகப்பெரிய வேள்விகளையும் மிக சிறந்த தான தர்மங்களையும் செய்பவனாக விளங்குவாய். இவ்வாறு உன் வாழ்வில் நீ உலக மகிழ்ச்சியின் ஆசிகளை அனுபவிக்க கூடியவனாக இருப்பாய். மேலும் உனது மரணத்தின் போது கூட நீ என்னை நினைப்பவனாக விளங்குவாய். பொருளுரை. இச்சுலோகம் குறிப்பிடும் முக்கிய செய்தி என்னவென்றால், ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் முழுமுதற் கடவுளை எங்ஙனம் நினைக்க வேண்டும் என்று பகவான் கூறும் அறிவுரைகள் ஆகும். அந்தே ஞாராயண ஸ்மிருதி. முழுமுதற் கடவுளான நாராயணரை நாம் நினைத்தோம் என்றால் நாம் செய்யும் ஆன்மீக செயல் எதுவாயினும் அதன் பலன் வெற்றி பெறும். இவ்வாறு அவரை தொடர்ந்து நினைவு கொள்வதற்கு பற்பல இடையூறுகள் இருக்கின்றன. ஆனால் துருவ மகாராஜாவின் வாழ்வோ மிகவும் தூய்மையாக இருக்கும் என்று பகவானால் உறுதியளிக்கப்பட்டிருப்பதனால் துருவன் மரண தருவாயில் கூட பகவானை நினைத்திருப்பார். மேலும் அவர் மரணமடைவதற்கு முன்னர் உலகினை புலனுகர்ச்சிக்காக வல்லாது மிகப்பெரிய வேள்விகளை செய்வதன் மூலம் அவர் நன்கு அனுபவிப்பார். ஒருவன் வேள்வி செய்யும் பொழுது தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதையும் அந்தணர்களுக்கு மட்டுமல்லாது சத்திரிய, வைஷ்யர் மற்றும் சூத்திரர்களுக்கும் அளித்தல் வேண்டும். துருவ மகாராஜாவால் இதனை நிறைவேற்ற முடியும் என்று இங்கே உறுதியளிக்கப்படுகிறது. இக்கலியுகத்தில் சங்கீர்த்தன யக்ஞம் ஒன்றுதான் மிக சிறந்த வேள்வி ஆகும். நமது கிருஷ்ண பக்தி இயக்கமானது முழுமுதற் கடவுளின் உண்மையான அறிவுரைகளை மக்களுக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வழியில் நாம் தொடர்ந்து இசை வழிபாட்டினையும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் தொடர்ந்து செய்ய முடியும். அத்தோடு நம் வாழ்வின் இறுதியில் நிச்சயமாக நம்மால் கிருஷ்ணரை நினைவிற்கொள்ள இயலும். நமது வாழ்வின் திட்டமும் வெற்றியடையும். இக்காலத்தில் பணம் காசு அளிக்கும் முறை நீங்கி பிரசாதம் கொடுக்கும் முறை வந்துள்ளது. ஒருவனிடம் விநியோகிப்பதற்கு பணம் போதுமானதாக இல்லாதிருக்கலாம். ஆகையினால் நாம் கூடியவரை கிருஷ்ண பிரசாதத்தினை விநியோகிக்க வேண்டும். அது பணத்தை விநியோகிப்பதை காட்டிலும் மிகவும் மதிப்புமிக்கதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப 11வது காண்டத்துல கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராக்ஞே யஜந்தி சூமேதசக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கலியுகத்துல புத்திமான்கள் சதா கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை ஒன்றாக கூடி கீர்த்தனம் செய்வதன் மூலம் பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கர்ணீல வர்ணம் என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார்.
அவர் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கிறார். இத மறைமுகமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்தை இந்த ஸ்லோகம் வலியுறுத்துகிறது. முதல்லயே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பாகவதத்துல, கலியுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுவார் அப்படின்னு. அதே போல இந்த யுகத்துக்குரிய தர்மம் என்ன அப்படின்னா ஹரி கீர்த்தனாத், அதாவது கிருதேயத் தியாயதோ விஷ்ணு திராயதோ யஜதோ மகைஹ துவாபரே பரிச்சரியாயாம் கலௌதத் ஹரி கீர்த்தனாத். இந்த கலியுகத்துல ஹரி கீர்த்தனம் செய்ய வேண்டும், அதுவே வழி அப்படின்னு. கலேர்தோச நிதேராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணக அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்துல ஒரே ஒரு மகா குணா அப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன, பகவானுடைய கிருஷ்ண நாமம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமனஸ் தம் நமாமை ஹரிம் பரம். அப்ப இந்த நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப முக்கியமானது, எல்லா பாவங்களையும் அது போக்கக்கூடியது. ஆபன்னஹ சம்ஸ்ருதிம் கோரம் என் நாம விவச்சோ கிரணன் ததக சத்திய விமுச்சியேத தத் பிபேதி ஸ்வயம் பயம். சோ அந்த பயத்துக்கு இருக்கிற அந்த தேவதையே கூட ஹரிநாமத்தை கண்டா பயந்து ஓடிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பகவானுடைய நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கலியுகத்துல. ஏன்னா எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது, அது ஒன்றுதான் கதியும் கூட, வேற வழியே கிடையாது. இப்ப முழுமுதற் கடவுள் அந்தே நாராயண ஸ்மிருதி. அப்ப பகவான் சொல்றார், நீ எல்லா வேள்விகளையும் மிகச்சிறந்த தான தர்மங்களையும் செய்யி, நீ போகும்போது மரணத்தின் போது கூட நீ என்னை நினைப்பாய். சோ என்னை நினைப்பாய் அப்படிங்கிறது அவங்களுடைய சக்தியினால உருவாகிறது கிடையாது. நான் முயற்சி பண்றேன், அதனால பகவானை நான் சாகரப்ப நினைக்கிறேன் அப்படிங்கிற யாரும் கர்வமே கொள்ளக்கூடாது. ஏன்னா பகவானாக தோன்றி நம்மளை நினைக்க வைக்கிறார். நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் அப்படிங்கிற இடமே கிடையாது. எல்லாமே பகவான் உள்ளிருந்து அவரே ஆட்டுவிக்கிறார். அந்த மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அத பகவானை கொண்டு வர்றார் நம்ம இதயத்துக்குள்ள. நீ என்னை நினை, மறக்கும்போது சாரி இறக்கும்போது என்ன நினை, அப்ப நான் உன்னைய என்னோட லோகத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பகவானா உண்டு பண்ற. அதுக்கு என்ன பண்ணணும், இப்ப முதல் போட்டாதான் பின்னாடி லாபம் எடுக்க முடியும். ஒண்ணுமே போடல ஆனா பிசினஸ்ல எனக்கு பெரிய லாபம் வரும்னு கற்பனை கோட்டை கட்டக்கூடாது. ஒரு குயவன் என்ன பண்ணினானா, ஒரு பானை வச்சிருந்தானா. ஒரு பானை வச்சுக்கிட்டு அவன் நைட் தூங்குறான். தூங்கும்போது அவன் கனவு காண்றான், இந்த ஒரு பானை வித்து நான் நாளைக்கு 10 ரூபா கிடைக்க சந்தையில, அதை வச்சு நான் 2 பானை அடுத்த நாள் செய்வேன். அதை வச்சு நான் 20 ரூபா கிடைக்கும். அதை வச்சு அடுத்த நாள் 4 பானை பண்ணுவேன். அப்படியே அவன் கோட்டை கட்டிட்டு இருந்தான். அடுத்த நாள் இதுக்கப்புறம் அப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படி பண்ணுவேன்னு ஒரு திடீர்னு ஒரு கொசு கடிச்சது. காலை எட்டி வச்சா கீழே காலுக்கிட்ட இருந்த பானை டொமால்னு உடைஞ்சது. எந்திரிச்சு பார்த்தா இருக்கிற பானை காணும். இது மாதிரி வாழ்க்கையில பல கோட்டைகள் நாமெல்லாம் கட்டுவோம், ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. நிறைய பேர் பக்தியே பண்ண மாட்டாங்க, ஆனா கடைசியில நான் பகவானை நினைப்பேன், நான் போயிருவேன். சோ காந்திஜி அவர் என்ன பண்ணாருன்னா, எப்போ ராம் 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 ஜபம் பண்ணிட்டே இருப்பாரு. நல்ல ஒழுக்கங்கள் உடையவர், ஜபம் பண்ணிட்டே இருப்பாரு. அவனை அந்த முட்டாள் ஒருத்தன் அவரை சுடும்போது கடைசியா ராம் அப்படிங்கிற வார்த்தை தான் சொன்னார். எதனால அவரால் சொல்ல முடிஞ்சது, முதல்ல பிராக்டிஸ் பண்ணினார். இப்ப பிராக்டிஸ் பண்ணாம ஒருத்தன் போய் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வர்றேன், இந்தியா அவனை அனுப்புது அப்படின்னா கண்டிப்பா அது முட்டாள் அதிகாரி தான் ஒருத்தன் அனுப்பியிருப்பான். ஏன்னா அவன் பல முறை பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் வாழ்க்கையில, எந்த ஃபீல்ட் ஆகட்டும். இப்ப பிசினஸே பண்றவங்க பல முறை விழுந்து எந்திரிச்சாதான் அவனுக்கு லாபம் கிடைக்கும். எடுத்த உடனே போய் லாபம் கிடைக்காது. அந்த பிசினஸ்க்கு வரக்கு முன்னாடி அவங்க போய் ஏதாவது ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒர்க் பண்ணி அப்புறம் தான் இங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டுல எதுவுமே அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா உடனே பிசினஸ்ல லாபம் எடுத்துட முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் இருக்கு.
இப்ப +2 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்க பல +1ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, அப்புறம் தான் பாஸ் ஆகுறீங்க. எல்லாமே பிராக்டிஸ் தான். அது போல பக்தி அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணினால்தான் நாம மரண தருவாயில் பகவானை நினைக்க முடியும். யாராவது ஒரு முட்டாள் நினைச்சா நான் இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு டக்குன்னு வந்துரும் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனானா ஒண்ணும் ஞாபகம் வராது. ஏன்னா உள்ளிருந்து பகவான் அவனுடைய பிராக்டிஸ் எல்லாம் நான் என்னை எப்படி அவன் அணுகினான், ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படின்னு என்னை யார் ஒருவன் எப்படி அணுகிறானோ அந்த அளவுக்கு தான் நான் அவனுக்கு மார்க் தருவேன். சோ 20 மார்க்குக்கு நாம் எழுதியிருந்தோம்னா 20 மார்க் தான் கிடைக்கும். அதுலயும் 15 10 தெரியாது எவ்வளவு கரெக்டா இருக்கும்னு. அதனால நாம பக்தி பயிற்சி முயற்சி பண்றோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றோம், அந்த அளவுக்கு பகவான் கருணை காட்டுறாரு. ஏன்னா பகவான் நம்மளது நலம் விரும்பி சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி, எல்லாருக்கும் சுக்ருதம். அவர் என்னவென்னா நண்பர், சர்வபூதானாம் எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர் நண்பர். அப்ப என்ன பண்றார், தன்னை நோக்கி வருபவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கிறார். நீ 30 மார்க் எழுதுனியா, 40 மார்க் பாஸ் மார்க் பரவாயில்லவா, உனக்கு 10 மார்க் போட்டு தரேன்னு ரொம்ப அன்பா கருணையோட நம்மளுக்கு போட்டு தருவார். ஆனா முயற்சியே பண்ணாம எப்படி பகவானை நினைக்க முடியும் மரண நேரத்துல? அதனால நம்மளால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு தோற்றாலும் பரவாயில்லை, ஆனா பகவான் உன்னோட முயற்சியை மட்டும்தான் அங்க பாக்குறாரு. தோத்து போயிட்டியா, இப்ப நிறைய பேர் புத்தக விநியோகத்துக்கு போவாங்க. இப்ப பெரிய குடும்பத்துல இருந்து அதெல்லாம் வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் பிராக்டிஸ் இல்ல. ரோட்ல போய் மத்தவங்களை கேட்கறது, இது என்னடா பிச்சைக்காரங்க மாதிரி போய் புத்தகம் வாங்கிக்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் அவமானமா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபண்ட் ரைசிங் போறவங்க, கோயிலுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்க போறவங்க, ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க எப்பவும் வர்ற கேஸ் தானே, மாரியம்மன் கோயிலுக்கு கருப்பராயன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு வர்றவங்க மாதிரி தான் இந்த கோஷ்டின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்ம முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு கோயில் கட்டி, அதுவும் சில பிரபுபாதரோட மூமெண்ட்டுக்கு கோயில் கட்டுறது அப்படின்னா இது சாதாரண கோயில் கிடையாது. இதுல எல்லா விதமான விஞ்ஞான பூர்வமான படிப்பும் கொடுக்கப்படுது. ஞானம் தான் அப்புறம் விஞ்ஞானமாக்கப்படுது, பக்தியாக்கப்படுது. ஆனா மத்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெறும் சடங்குகள், ஊதுபத்தி காட்டிட்டு அங்க சண்டை போட்டுட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. தேவ வழிபாட்டுல ஈடுபடுறவங்க நிறைய பேரு, ஆனா இது தேவ வழிபாடு கிடையாது, முழுமுதற் கடவுளுடைய வழிபாடு. அப்போ இது முழுமுதற் கடவுளோட வழிபாடு, மிக உயர்ந்த நிலை. இது மத்தவங்களுக்கு சொன்னா புரியாது, ஏன்னா இங்க வந்தா தான் புரியும். உள்ள வந்து இவ்வளவு விஷயங்களை படித்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய சேவை. எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக சில பிரபுபாதர் இந்த கோயிலை உருவாக்கி இருக்கார். அந்த கோயிலுக்குள்ள ஒரு கல்வி கூடம் எங்க கிடைக்கும், ஆன்மீக கல்வி கூடம். இன்னைக்கு யார் நம்மளுக்கு வேதங்களை சொல்லி தர்றாங்க? அப்ப நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லா வேத ஞானமும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக நாம் பகவானை எப்படி அணுகிறோம், எப்படி அந்த வைகுண்டத்தை அடையிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா நம்ம பாதை தெரியாம இருந்தவங்களுக்கு இப்ப பாதை தெளிவா புலப்படுது. நம்ம நடக்க வேண்டியது ஒண்ணுதான் மிச்சம். பாதையெல்லாம் தெளிவா கட்டிட்டார் சில பிரபுபாதர். நம்ம எங்க போகணும், ரூட் மேப் நம்ம கையில இருக்கு. இப்போ பூலோக விருந்தாவனத்துக்கு எப்படி போறது அப்படின்னு அதற்குரிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் நம்ம நலம் விரும்பி எதையும் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் எல்லாம் மேப் போட்டு நம்மளுக்கு என்னென்ன சீக்ரெட் இருக்கோ அத்தனை ரகசியங்களையும் சொல்லி கொடுத்துட்டார். பக்தர்களோட சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். பகவானோட விக்கிரக வழிபாடு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். எத்தனை சேவைகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இத்தையும் பண்ணி நீங்க வந்துருங்க, ஏன்னா இனி கலியுகம் ரொம்ப மோசமா போக போகுது, அதுல சிக்கிக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இது வந்து எமர்ஜென்சி பீரியட், சீக்கிரம் கடைசி பிளைட் ஆனாலும் தொத்திட்டு ஓடி வந்துருங்க. சோ நம்மெல்லாம் அதுக்கு தயாரா எல்லாரும் நம்மளை தயார்படுத்திக்கணும். சோ இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா.